ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம இதில் என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளி ஜோசியம் இது உண்மையா பொய்யா அப்படின்றத பார்க்க போகிறதாங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நம்மளுடைய மன திருப்திக்கு பார்த்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளி ஜோசியம் அப்படி தான் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். எங்கள் பொண்ணு இதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையிலேருந்து வியாபாரமே இல்லைங்க, ஒரு சாப்பாட்டுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் எனக்கு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விட்டு உட்கார வச்சோங்க. உட்கார வச்சுட்டு அவர் கிளியை கூப்பிட்டு விட்டா அது வெளியில் வர முடியாதுன்றுச்சு. ஏன்னா நாங்கள் பணம் வச்சா தான் வரும் அப்படின்ட்டார் அவர். அப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எடுத்து கொடுத்துருச்சு கையில். இப்படியும் பார்க்குறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நம்ம பார்க்குறாங்க பார்த்திங்களா, அவங்களோட மைண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சீட்டு வெளியில் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது உண்மையாக எப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பேர் ட்ரிக்கு வேலையும் பார்க்குறாங்க இந்த கிளி ஜோசியத்தில். அந்த கிளிக்கு ட்ரெயின் பண்ணுற போய் கையாட்டி இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணுங்கிறதையும் பண்ணுறாங்க. சிலது நார்மலாகவே எடுத்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா அவர் கையெல்லாம் ஆட்டில் எதுவுமே பண்ணல, நார்மலாகவே சீட் எடுத்து கிளி கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் நாங்கள் பார்த்தோம். எதுவும் அவர் சொல்ல. மீனாட்சின்னு கூப்பிட்டாரு. சரி, மதுரை மீனாட்சி எங்களுக்கு வந்துருச்சாட்டுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கையில் எடுத்து கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் பாப்பா, சின்ன பாப்பா பேருக்கு போட்டேன். அவள் பேர் லக்ஷ்மிக்கு தகுந்த மாதிரியே மகாலட்சுமி வந்துச்சு. பெரிய பாப்பாவுக்கு பார்த்தேன், அவளோட நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சிவனே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த இதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பார்க்குறவங்க மைண்டை வச்சு உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே பார்த்திங்கன்னா சர்ப்பம் மாதிரி வந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய தோஷம் இருக்குது, நீங்கள் இந்த தாயத்தை வாங்கி கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது விபத்து கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துருவாங்க. என்னடா இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு பயப்படுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. கிளி ஜோசியங்கிறது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாகவே இருந்ததுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு அது. இப்போ எப்படி என்னன்னு நமக்கு அது தெரில. ஆனாக்கா பார்த்திங்கனாக்கா கிளி நமக்கு எடுத்து கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு அதோட நம்மளுடைய நேரம், அந்த நிமிஷம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து கொடுக்குங்க. எது நமக்கு உண்மையோ அதை கண்டிப்பாக அதை எடுத்து கொடுக்கும். அது ஒரு 1 வீக்குக்கு பழிதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அட்வான்ஸாக சப்போஸ் நமக்கு நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அட்வான்ஸாக இருக்கணும்னு அர்த்தம். அதை தான் அந்த கிளி உணர்த்துதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன தான் ட்ரெயின் பண்ணியிருந்தாலும் கூட அந்த செகண்ட் அந்த கணம் அதை எடுத்து கொடுக்குறப்ப நமக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு கெட்டதே வந்துச்சுன்னு வச்சுக்கோ சப்போஸ் அப்படின்னாக்கா நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இது வருஷ கணக்கு பலன் கிடையாது, சும்மா அந்த ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி